அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்தியாவுக்கு 26 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறுகிய காலத்தில் பாதிப்பு என்றாலும் நம் போட்டியாளரான சீனாவின் சந்தையை பிடிக்கும் வாய்ப்பாக இருக்கும் என்கிறார் இந்தியன் டெக்ஸ்பிரனர்ஸ் கூட்டமைப்பைச் சேர்ந்த பிரபு தாமோதரன். ஜவுளித்துறையை பொறுத்தவரை ஜென்ரலாக நம்ம கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸ், ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் மற்ற நம்மளுடைய போற்றி நாடுகளுக்கும் நமக்கும் உள்ளான டேரிஃப் வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ உதாரணமாக ஒரு காட்டன் அப்பேரல் ஒரு ஜென்ரலாக நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா, நம்ம போட்டி நாடுகளான பங்களாதேஷ், வியட்நாம், பாகிஸ்தான், இந்தியா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான டேரிஃப் மெஜாரிட்டி ஆஃப் தி காட்டன் அப்பேரலில் இருந்தது. இது வரைக்கும் டியூட்டி டிஃப்ரென்சியேஷன் அமெரிக்க சந்தையில் இந்த நாடுகளுக்கு கிடையாது. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வரி விதிப்பில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவிற்கு 26%, பங்களாதேஷ்க்கு 37%, வியட்நாமுக்கு 46%, சைனாவிற்கு ஆல்ரெடி விதித்த 20 + 34 என்று கணக்கு போடும்போது 54% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு 29%. அப்போது இந்த ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் நம்முடைய வரி விதிப்பு குறைவாக இருக்கிறது. ஸோ இது இன்றைய நிலைமை. இன்னும் ஒரு மாதம் கழித்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லா நாடுகளும் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அவர்களும் நெகோசியேஷன் டேபிளுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய இன்டென்ஷன். அதனால் இது ஸ்டாட்டிக்காக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கணிக்க முடியாது. இன்றைய நிலைமைக்கு நம்ம கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் நமக்கு வரிகள் குறைவாக விதிக்கப்பட்டிருப்பதனால் நம்மளுடைய ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது.